राधे कृष्णा। श्रीमते रामानुजाय नमः। यो नित्यं अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवधोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रबध्ये। சுவாமி ராமானுஜர் ஒவ்வொரு திவ்ய தேசத்தினுடைய மகிமையையும் ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு சிஷ்யர்கள் மூலமா நமக்கெல்லாம் நிரூபணம் பண்றார். 108 திவ்ய தேசங்களுக்கும் 108 விதமான அனுபவங்கள் நமக்கு உண்டு. சுவாமி ராமானுஜர் பூமியில அவதாரம் பண்ண நோக்கமே ஆழ்வார்களுடைய மங்களாசாசன பாசுரங்கள் சத்தியம், ஆழ்வார்கள் வார்த்தை சத்தியம், திவ்ய தேசம் சத்தியம், திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சத்தியம், அவருடைய வைபவம் சத்தியம், அனுகிரகம் சத்தியம் அப்படின்னு நமக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்காகத்தான் சுவாமி ராமானுஜருடையதான அவதாரம். அதனாலதான் திவ்யதேச பெருமாள்களும் ராமானுஜரிடத்துல விதவிதமான கைங்கரியங்களை உரிமையோட கேட்டு வாங்கிக்கிறோம். கைங்கரியம் ஜன்மாவில இந்த சரீரத்தினாலே நம்மால உயர்ந்த காரியம் பண்ண முடியும் அப்படின்னா கைங்கரியம் ஒண்ணுதான். நம்ம உடம்ப கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அழுக்குடம்பு, எச்சில்வாய், மல மூத்திர மாமிச பிண்டம். இந்த உடம்புனாலே நம்ம என்னெல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, அது இல்லாதபடி காமம், கோபம், இந்திரியங்க சேஷ்டை, வியாதி, இப்படி நிறைய அனுபவிக்கிறோம். சரியா? புண்ணிய பலன், பாப பலன் நிறைய. ஆனா இதெல்லாத்த விட இந்த சரீரத்தினுடைய பரம பிரயோஜனம் என்னன்னா ஆச்சாரியன் சொல்படி கைங்கரியம் பண்றது. அதுவும் உத்தமமான திவ்ய தேசங்கள்ல கைங்கரியம் பண்றது, அதுவும் பகவானுக்கு உகந்ததான கைங்கரியம் பண்றது. கைங்கரியத்திலையும் பலவிதம் உண்டு. நமக்கு என்ன முடியுமோ அதை கைங்கரியமா பண்றது அப்படின்னு ஒண்ணு உண்டு. அப்புறமா அந்த கோவிலுக்கு என்ன வேணுமோ அதை கைங்கரியமா பண்றது. இல்லாட்டி அங்க இருக்கிற பெருமாளுக்கு உகப்பு எதுவோ அதை கைங்கரியமா பண்றது. இன்னொரு விதம் ஆச்சாரியன் உத்தரவுபடி ஆச்சாரியன் உகப்புக்காக கைங்கரியம் பண்றது. இப்ப சுவாமி ஆள வந்தார்லாம் திருவனந்தபுரம் போறார். போகிற சமயத்துல ஸ்ரீரங்கத்திலே ரங்கராஜனுடைய கைங்கரியம் தடபடப்படாதுன்றதுக்காகவே தெய்வவாரி ஆண்டான சுவாமி ஆள வந்தா ஸ்ரீரங்கத்துல நிறுத்தி வச்சுட்டு போனார். சரியா? ஆனா அவருக்கு அது ஒரு பெரிய உகப்பு கிடையாது. அதனால கைங்கரியம் பலவிதம். சுவாமி ராமானுஜரிடத்துல மலையப்ப சுவாமியே வந்து எனக்கு அழகான பூமாலை சாத்தும்படியான கைங்கரியம் மன்றத்துக்கு ஒருவரை தரலாகாதோ அப்படின்னு அழகா ராமானுஜரம் பெரிய அவருடைய சிஷ்யர்கள் கோஷ்டியில கேட்கும் பொழுது அழகா மற்றவாள்லாம் கொஞ்சம் யோசிச்சாலும், ஏன்னா அடர்ந்த காடு, ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும், பெரிய சௌகரியங்கள்லாம் கிடையாது, வியாதி வந்துடும், குளிர் ஜாஸ்தி இருக்கும், மலை ஏறியாச்சுன்னா நினைச்சாலாம் இறங்கிட முடியாது. இந்த காலத்திலேயே இன்னும் மலை ஏறியாச்சு இறங்குறதா பெரிய காரியம் தானே. இன்னைக்குமே கூட ரொம்ப ராத்திரி எல்லாம் ஆயிடுச்சுன்னா மலை ஏற சொல்ல மாட்டா. அதே மாதிரி ராத்திரி 12 மணிக்கு மேல ஆயாச்சுன்னா மலை இறங்க விட மாட்டா. அப்படிலாம் நிறைய ரூல் இருக்கு. அந்த காலத்துல 1000 வருஷங்களுக்கு முன் படிகள்லாம் கூட ஒழுங்கா இல்லாத ஒரு காலகட்டம். அதனால பல பேர் பலவிதமா யோசிக்கிறா. ஆனால் அனந்தாழ்வான் சரிதான், முந்திரி கொட்ட மாதிரி எழுந்துக்கப்படாதுன்னு கொஞ்சம் நிதானமா இருந்தார். ஆனா கொஞ்ச நேரம் ஆச்சு, யாரும் ஒன்னும் பதில் சொல்லலை அப்படின்னு உடனே அனந்தாழ்வான் சந்தோஷமா எழுந்துட்டார். ராமானுஜர் பரமானந்தப்பட்டார். நீரே ஆண் பிள்ளை, அந்த ஒரு முதுகெலும்பு தைரியம் வேணும் இல்லையா, பௌருஷம் அப்படின்னு சொல்லுவா, புருஷத்தனம் அப்படின்றது.
சாதாரணமா சொல்லுவோம், சான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை அப்படின்னு. இந்த ஆண் குழந்தைகளுக்குனே ஒரு மிடுக்கு, ஒரு குறும்பு, இந்த விளையாட்டுலயே ஒரு முரடுத்தனம் இருக்கும். பெண் குழந்தைகளுக்கு அது கிடையாது. இந்த காலத்து அதுவும் மாறிட்டு இருக்கு வச்சுக்கோங்க. அந்த ஆண் குழந்தை அப்படின்னா, ஒரு ஆண் பிள்ளை அப்படின்னா அவனுக்கு அத்தனை ஒரு தைரியம் இருக்கணும். என்ன தைரியம் இருக்கணும் அப்படின்னா, சண்டை போடுறது, திட்டுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, இதெல்லாம் ஆண் பிள்ளைத்தனம்ன்றது. ஆண் பிள்ளைத்தனம்ன்றது பொறுப்பை எடுத்துண்டு அதை அழகா பண்ணி காட்டுறவனே ஆண் பிள்ளை. அதுவும் மற்றவர்களால முடியாத ஒரு பொறுப்பை எடுத்துண்டு அதை அழகா பண்ணி காட்டுறவன் ஆண் பிள்ளை. முதல்ல எடுத்துக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அனந்தாழ்வான் தீர்மானமா, அடியனுக்கு உத்தரவு கொடுங்கோ, திருமலை போய் மலையப்பனுக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு கிளம்பினார். ராமானுஜர் நீரே ஆண் பிள்ளை அப்படின்னு கொண்டாடி அழகா அவரை திருமலை திருப்பதிக்கு ஜம்மன்னு அனுப்புறார். ஆச்சரியமா அனந்தாழ்வானும் கிளம்புறார். ஸ்ரீரங்கத்தை விட்டு மனைவியையும் கூட்டுண்டு திருக்கோவலூர் ஆயனெல்லாம் சேவிச்சுட்டு, காஞ்சி வந்து வரதராஜனையும் சேவிச்சுட்டு, ஆனந்தமா ஜோரா திருமலை, விசேஷமான திருமலை. நிகமாந்த மகாதேசிகர் ரொம்ப அழகா அனுபவிச்சு சொல்றார். கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் விற்பு, கடுவினையர் இருவினையும் கடியும் விற்பு, திண்ணம் இது வீடு என திகழும் விற்பு, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செரித்த விற்பு, புண்ணியத்தின் புகழ் இது என புகழும் விற்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு, வேங்கட வெற்பென விளங்கும் வேத வெற்பே. வெற்பு அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம். எப்பேற்பட்ட திருமலை அப்படின்னா, கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்பு. நிச்சயமா கண்ணனுடைய திருவடிகளை காட்டித்தரக்கூடிய மலை அப்படின்னா திருவேங்கட மலை. இன்னைக்கு அந்த ஸ்ரீவாரி பாதம் கண்ணனடிய ஜம்முன காட்டி கொடுத்துரும். கடுவினையர் இருவினையும் கடியும் வெற்பு. இருவினைகள் உண்டு, பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மான்னு சொல்லுவோம். பிராரப்த கர்மா அப்படின்றது ஏற்கனவே பலன் கொடுக்க ஆரம்பிச்சது. பூர்வ ஜென்ம கர்ம வினையில பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மான்றது வெயிட்டிங்கா இருக்குது. அது வந்து பிக்சட் டெபாசிட்ல இருக்கு. இந்த பிராரப்த கர்மா முடிஞ்சவொடனே சஞ்சித கர்மா பிராரப்த கர்மாவா மாறும். அதுக்குள்ள என்ன ஆகும்னா, இப்ப நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்கள்லாம் போய் சஞ்சிதத்தை போய் டெபாசிட் ஆகிட்டு இருக்கும். அதனால சுத்திட்டே இருக்கும். இது எப்படி சுத்தம்னா, புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜடவே சயனம்னு சுத்தம். இது என்னைக்கு நம்ம வாழ்ந்து தீக்கிறது? நடக்கவே நடக்காது. ஆனா திருமலை போயாச்சுன்னா அழகா நிகமாந்த மகாதேசிகர் சொல்றார், கடுவினையர் இருவினையும் கடியும் வெற்பு. ரெண்டு விதமான வினைகளையும் தீர்த்துடுமா. அழகா ஜோரா அழகா ஆச்சரியமா செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா அப்படின்னு குலசேகரர் சொல்றாரு. அதுதான் நிகமாந்த மகாதேசிகர் சொல்றார். திண்ணம் இது வீடு என திகழும் வெற்பு. இதுதான் வீடுன்னு சொல்லும்படியான பரமபதம் அப்படின்னு நிரூபணம் பண்ணும்படியான ஒரு இடம் திருவேங்கடமலையாம். தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செரித்த வெற்பு. நிறைய தீர்த்தங்கள் உண்டு. தும்புரு தீர்த்தம், நாரத தீர்த்தம், பாப விநாச தீர்த்தம், ஆகாச கங்கா தீர்த்தம், சுவாமி புஷ்கரணி தீர்த்தம், குமார தீர்த்தம், நிறைய தீர்த்தங்கள் ரொம்ப அழகா நம்முடைய திருவேங்கடமலையில உண்டு. அதனாலதான் மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேனே, தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் அவ்வளவு சுனைகள் உண்டா. அதனால அங்க ஒரு மீனா இருந்தால் போதும் அப்படின்றார் ஆச்சரியமா குலசேகராழ்வார். புண்ணியத்தின் புகழ் இது என புகழும் வெற்பு. புண்ணியம் எங்கடா போய் அழகா செட்டில் ஆயிருக்கு அப்படின்னா திருவேங்கடமலையில போய் செட்டில் ஆயிருக்கு. பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு. தர்மார்த்த காம மோட்சம் எல்லாம் தரக்கூடிய மலை திருவேங்கட மலை. விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு. அழகா ஆகாசத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரியர்கள், நித்திய முக்தர்கள், பூமியில இருக்கிறவா எல்லாருக்கும் பிடிச்ச இடம் எதுன்னா திருவேங்கடமலை. அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்றார் இல்லையா குலசேகர ஆழ்வார். அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச இடம்
திருவேங்கடமலை. திருவேங்கடமலை பிடிக்கலன்னு யாரும் சொல்ல மாட்டான். இவ்வளவு கூட்டம், அடப்போப்பா இந்த கூட்டத்துல யார் போகிறது அப்படின்னா யாரும் சொல்ல. அந்த திருவேங்கடமலைக்கு மட்டும் கூட்டத்துக்கோ நிக்கிறதுக்கோ பல மணி நேரம் காத்துட்டு இருக்கிறதுக்கோ ஜனங்கள் யாரும் நொந்து போகிறதே கிடையாது. அது மலையப்பனுடைய விசேஷ சக்தி தான். மற்ற கோவில்கள்லாம் கூட 1/2 மணி நேரம் ஆயாச்சு அப்படின்னா புலம்புற கூட்டம். அங்கெல்லாம் 3 மணி நேரம், 3 மணி நேரத்துல பாத்துட்டோம் அப்படின்னு. ஆல்ரெடி மற்ற கோவில்கள் அபிஷேகம் பண்ணா கூட ஏதாவது பேசலாமா, போனை பார்க்கலாமா, பக்கத்திற்கு ஏதாவது வம்படிக்கலாமான்னு நிக்கிற கூட்டம் எல்லாம் திருவேங்கடமலைக்கு போயாச்சுன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட காத்துட்டு கிடக்கிறது. அப்படியேற்பட்டதான திருவேங்கடமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. திருவேங்கடமலையை தொழுதாலே நம்முடைய வினை ஓய்ந்து போயிடும் அப்படின்றார் அம்மாள். அந்த மலைக்கு அழகா ஜோரா அனந்தாழ்வான் வந்துட்டார். ஜோரா திருவேங்கடமலையை சேவிச்சாங்க. அந்த மலையை சேவிக்கிறதே மலை ஆழ்வார், திருமலை ஆழ்வார்னே பேரு. நிஜமாவே சில இடத்துக்குலாம் ஆழ்வார்னு சொல்றோம், சில பேருக்குலாம் ஆழ்வார் மாதிரி திருமலைக்கு ஆழ்வார் அப்படின்னு ஒரு திருமணம் உண்டு. திருமலை ஆழ்வார் அப்படின்னு சொல்றோம். திருமலை ஆழ்வார் வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. அழகா அந்த 7 மலை மேலே ராமானுஜா 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு ஜபிச்செண்டே அனந்தாழ்வானும் அவருடைய துணைவியாரும் ஜோரா மலை ஏறார்கள். ஜோரா 7 மலை பொறுமையா ஏறி அவ்வளவு தூரம் மலை ஏறினா நேர போய் மலையப்ப சுவாமியை தானே முதல்ல சேவிக்கணும். கோவிலுக்கே போக மாட்டேங்கிறார். அப்படி பார்த்தார் எந்த பக்கத்துல இருந்தா அழகா நந்தவனம் அமைக்கலாம், எந்த இடத்துல இருந்து பூந்தோட்டம் இருந்தா அழகா பூ பிரிச்சு அந்த வாசனை மாறுறதுக்கு முன்னாடி சுவாமிக்கு சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு எல்லாம் தீர்மானம் பண்ணி அழகா கோவிலுடைய பின்பக்கம் இன்னைக்கும் பார்த்தோம்னா கோவில் பிரதட்சணம் வந்தோம் வச்சுக்கோங்களேன். அழகா நம்ம கோவிலை விட்டு கோவிலை பார்த்துண்டு நீங்க நின்னா திருமலையில வலதுகை பக்கமா அப்படி போனோம்னா சுவாமி புஷ்கரணிக்கும் பெருமாள் கோவிலுக்கும் அந்த கேப்ல ஒரு ரோடு போகும். அதுல போனோம்னா லட்டு கவுண்டர் உண்டு, அங்கதான் போய் எல்லாம் லட்டு வாங்குவா. அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கும் அழகா இந்த பக்கம் கோவிலோட இடத்துக்கு அந்த ஊஞ்சல் சேவையெல்லாம் நடக்கும். அந்த மாடவீதி அப்படி நடந்து போனோம்னா கரெக்டா கார்னர்ல ஸ்ரீ அனந்தாழ்வான் நந்தவனம். சரியா, இன்னைக்கு பேர் அனந்தாழ்வான் நந்தவனம் நான் எடுத்து ராமானுஜ நந்தவனம் அதுதான் பெயர். அழகா அந்த ராமானுஜ நந்தவனத்தை அங்க நிர்மாணம் பண்ணலாம் அப்படின்னு ஸ்ரீ அனந்தாழ்வான் தீர்மானம் பண்ணார். மலையப்பனுக்காகத்தான் இந்த நந்தவனம். அப்ப கோவிந்தா நந்தவனம், மலையப்பன் நந்தவனம், ஸ்ரீனிவாசன் நந்தவனம், இல்லாட்டி அலர்மேல் மங்கா நந்தவனம் இப்படிதானே பேர் வைக்கணும். ஆனா இவர் பேர் வச்சுட்டார் ராமானுஜ நந்தவனம் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். அழகா கடப்பாறை, மண்வெட்டி இதெல்லாம் சுமக்கிறதுக்கான அந்த சாந்து சட்டி பாண்டுன்னு சொல்லுவாள் அது. அழகா பார்த்தா நேர போனார். அழகா வேஷ்டி எல்லாம் வரிஞ்சு கட்டிண்டார், தலையில முண்டாசை கட்டிண்டார், கடப்பாரி எடுத்தார், ஜம்முன்னு பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சுட்டார். ராமானுஜ ஏரிக்காக, ராமானுஜ குளத்துக்காக. அவ்வளவு அழகா அவர் மண்ணை வெற்றார். மனைவி கிட்ட சொல்றார் அந்த மண்ணெல்லாம் தள்ளி கொண்டு போடணும் அப்படின்னு ஒரு இடத்தையும் காட்டி அந்த இடத்துல போடணும். சரியா, மலை ஏறி இருக்கார், அவ்வளவுதான். கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கணும், ரெஸ்ட் எடுத்துக்கணும், தான் தங்கறதுக்கு ஒரு இடம் பண்ணிக்கணும். இது எதுவுமே தோணலையாம் அழகா அனந்தாழ்வானுக்கு. ஏன்னா அப்படி ஒரு கைங்கரிய ருச்சி. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ராமானுஜர் சொன்னபடி அழகா ஒரு நந்தவனம் அமைச்சு மலையப்ப சுவாமிக்கு சீக்கிரத்துல மாலை கட்டி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. இப்ப நம்மளெல்லாம் கைங்கரியத்தை கூப்பிட்டாங்கன்னா முதல்ல நம்ம சரீரத்துக்கான சௌகரியம், தங்கறதுக்கான இடம் அப்படி இருக்கும். அங்க போனா நல்ல சாப்பாடு எல்லாம் கிடைக்குமா, இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம், நமக்கு பிரிவிலேஜ் உண்டா, எல்லாத்தையும் கவனிப்போம் இல்லையா. இப்ப எங்கேயாவது யாத்திரை அப்படின்னா கூட அந்த இடங்கள் பார்க்க போறோம். நிச்சயமா யாருக்கும் ஆசை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா
கரெக்டா அந்த வேலைக்கு சாப்பாடு கிடைச்சிடுமா? அதுவும் வடதேச யாத்திரை வச்சுக்கோங்க, பிருந்தாவனம், பத்ரி அந்த மாதிரினா காத்தால எழுந்தோடனே காஃபி கொடுத்துருவாளா, காத்தால டிஃபனுக்கு இட்லி தோசை பொங்கல்லாம் கிடைக்குமா, மத்தியானம் சவுத் இந்தியன் சாப்பாடு கிடைக்குமா, நான்லாம் சுகர் பேஷண்ட், நான்லாம் பிபி பேஷண்ட், 1000 லிஸ்ட் வச்சுட்டு இருப்போம். இது சரி தப்புன்னு சொல்ல வரல, நம்முடைய ஸ்திதி எவ்வளவுதான். ஆனா அனந்த ஆழ்வான் இதெல்லாம் யோசிக்கல, அழகா போனார். அவர் பாட்டுக்கு மண்ணு வெட்ட ஆரம்பிச்சுட்டார் ஜோரா. அழகா அவர் மனைவி ஒன்னும் சொல்லல, ஜம்முன்னு அழகா அந்த மண் கூடைய வாங்கிண்டால் நேர கொண்டு போய் அவர் சொன்ன இடத்துல கொட்டிட்டு நடந்து வந்தார். அழகா அவர் மண்ணை வெட்டின்னு இருக்கார், மனைவியிட்ட கொடுத்துட்டு இருக்கார், அவள் போய் கொட்டிட்டு வரா. ஒரு கைங்கரியத்தை ஆரம்பிச்சுட்டார்கள். ராமானுஜா அப்படின்னு ராமானுஜ தியானத்தோட கைங்கரியம். நீங்களும் எந்த காரியம் பண்ணாலும் ராமானுஜர் தியானம் பண்ணிட்டு பண்ணி பாருங்க, ஒரு தடை வராது. எல்லா விக்னங்களும் தானாகவே நிவர்த்தியாகும். ஏன்னா ஸ்வயம் ஆதிசேஷ அவதாரம் சுவாமி ராமானுஜர், பார்த்த சாரதியினுடைய அம்ச அவதாரம் சுவாமி ராமானுஜர். அவ்வளவு அழகா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஜோரா ஒரு பய வந்துட்டான், ஒரு இள வயசு பையன், ஒரு 10-12 வயசு பையன். கொஞ்சம் கருப்பா இருக்கான், கண்ணெல்லாம் பெருசா இருக்கு. ஜோரா தலையில முண்டாசெல்லாம் கட்டிண்டு, சாமி உங்களுக்கு நான் கொஞ்சம் ஒத்தாசை பண்றேனே அப்படின்னு சொன்னான். உடனே இப்படி ஏற இறங்க பார்த்தார் ஸ்ரீ அனந்த ஆழ்வான். அப்பா எனக்கு ஒரு ஒத்தாசைய வேண்டாம், இது என்னுடையதான கைங்கரியம், எனக்கு என் ஆச்சாரியன் இந்த கைங்கரியத்தை கொடுத்திருக்கார், இதுல யாருக்கும் பங்கு தரமாட்டேன், சரியா? உனக்கு ஏதானும் கைங்கரியம் வேணும்னா நேர ஸ்ரீரங்கம் போ, அங்க ஜோரா எம்பெருமானா ராமானுஜர் உடையவர்னு ஒருத்தர் இருக்கார், அவரிடத்துல போய் எனக்கும் ஒரு கைங்கரியம் வேணும்னு கேளு. அப்ப அவர் என்ன கைங்கரியம் கொடுக்கிறாரோ அந்த கைங்கரியத்தை நீ பண்ணிக்கோப்பா, என் கைங்கரியத்தை நீ தட்டி பறிக்காதே. கைங்கரியம் கைங்கரியம் பண்ணணும்ன்றத மகாலட்சுமி தாயாரே நமக்கு சொல்றா. திருப்பார்கடல்ல சுவாமி அரிதுயில் பண்றார், யோக நித்ரைன்னு பேர். தாயார் என்ன பண்றா, அழகா ஜோரா திருவடி சேவை பண்றா இல்லையா, ஆச்சரியமா. பாத சேவனம், பிரகல்லாத நவவித பக்தியில நடுவில் சொல்றான், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். அந்த பாத சேவனம் அப்ப தாயார் காட்டி கொடுக்கிற உலகத்துல எதிரா பரமபாகியம்னா அழகா கைங்கரியம் பண்றதுதான் ருச்சி. அதுதான் இந்த சரீரத்தினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய லாபம். அதுக்காகத்தான் மகாத்மாக்கள் எல்லாம் இந்த சரீரத்தை போஷிச்சு வச்சுட்டு இருந்தா. இப்ப நம்ம எல்லாம் சரீரத்தை போஷிச்சு வச்சுட்டோம்னா படுத்தப்படாது, இதனாலே நமக்கு சுகம் வேணும், அது காரணம் கொண்டு. ஆனா மகாத்மாக்கள்லாம் இந்த சரீரத்தை ஜாக்கிரதையா பார்த்துட்டா, ஏன்னா பகவத் கைங்கரியத்துக்கு ஒரு இடைஞ்சல் வந்துடக்கூடாது அப்படி. இப்ப உடம்பு முடியல வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு திருவாராதனம் பண்ண முடியாது, குளிக்க முடியாது, அப்படிலாம் கஷ்டம் இருக்கும்னு. இப்ப மார்கழி மாசம் 30 நாள் நிறைய பேருக்கு பார்த்தா மார்கழி மாசம் தான் ஜலதோஷம் வரும், மூக்கடைக்கும், வீசிங் வரும், இருமல் வந்துடும். சில பேர் இருந்தாலும் மார்கழி மாசம் ஆரம்பத்திலேயே இந்த மாசம் 30 நாளும் ஒழுங்கா பஜனைக்கு போகணும், ஒழுங்கா திருப்பாவை சொல்லணும், தடை வந்துடப்படாதுன்னு பிரார்த்திச்சுப்பா. அதனால அந்த கைங்கரியத்துல ஒரு ருச்சி, அதுதான் பரம பாக்யம். அதனால தாயாரே கைங்கரியம் பண்ணி காட்டா. ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய பெரிய லாபம் எது அப்படின்னா அவ சொல்லுவா கைங்கரியம்னே லாபம், இதுக்கு மேல வேற லாபம் கிடையாது. மோட்சம் எல்லாம் லாபத்தை சேர்த்து கிடையாது, அதெல்லாம் சுவாமியா கொடுக்கற. அதனால அங்க போய் கேளு அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்டான், ஒழுங்கா ஓடி போயிடுறா பயல அப்படின்னு மிரட்டினா. அழகா பார்த்தான், இவர் திரும்பி மண்ணை வெட்டி கொடுத்தார், மனைவி எடுத்துட்டு போனார். பாதி வேலை அந்த பையன், அம்மா நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், பாதி தூரம் நீங்க கொண்டு வாங்கோ, மீதி தூரம் நான் கொண்டு போறேன், அழகா மண்ணை கொட்டிடுறேன்னு. முகத்தை பார்த்தா பாவமா இருக்கு. ஸ்ரீகளுக்கு ஏற்கனவே வாத்சல்யம் ஜாஸ்தி, அதனால அழகா இவர்கிட்ட கொடுத்துட்டா. அழகா அந்த பிள்ளையாண்டனை பார்த்தா கொடுத்தா, அது குடு குடு குடுன்னு ஓடி போய் கொட்டி குடு குடுன்னு ஓடி வந்து, நிதானமா வரப்படாதா? அவர் அழகா போனா. உடனே அவர் கேட்டார், என்னம்மா ரொம்ப நேரம் ஆகணுமே, நான் மண் வெட்டி வச்சு அடுத்த சாந்து சட்டி ரொம்ப போதுதான் நீ வருவாய், இது பாதி கூட நான் ரொப்பல, அதுக்குள்ள வந்துட்டிய, எங்க கொட்டினார், உண்மையை சொல் அப்படின்னு மிரட்டினார். அவளுக்கு என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியல. கடைசியில மின்ன முழுங்கி இந்த மாதிரி ஒரு பையன் வந்தான், கேட்டான் அப்படின்னா உடனே, ஓ அவனையாத்தான் இருக்கும்,
அப்படின்னுட்டு கிட்ட அழகா அந்த மண் இது இருக்கு இல்லையா பாண்டு அதை கொடுத்து அவ தலைமையில வச்சுருக்க அவள் பின்னாடியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு அனந்தாழ்வான் வர. இந்த பையன் எதிர்க்க வரான். என்னம்மா என்ன யோசிக்கிறீங்க, கொடுங்க கொடுங்க, நான் இங்கேருந்து கொட்டுறேன், யாருக்கும் தெரியாது அப்படின்லாம் சொல்ல இவ கண்ணெல்லாம் காட்டுறா. போடா இந்த பக்கம் போடா. உடனே வேற சிரிச்சுட்டே சும்மா என்னதுமா கண்ணெல்லாம் காட்டுறீங்க, என்னமோல வாயால சொல்றேல, சைகில சொன்னா எனக்கு புரியாது, என்ன சொல்லணுமோ உறக்க சொல்லுங்கன்னா. இப்ப பயந்து நடுங்கிட்டு அவர் ஏற்கனவே கோவிஷ்டனா அலைகிறார், இதுல இவன் வேற இப்படி சொல்றானே, சரி நம்மளால என்ன பண்ண முடியும்னு விட்டுட்டார். கரெக்டா இவன் அவளிடத்திலேருந்து அழகா அந்த மண்கூடைய வாங்க புக. உடனே அனந்தாழ்வான் இவ பின்னாடியிலேருந்து ஒளிஞ்சிருந்த அவனை பிடிக்க பாஞ்சு அவன் கைய பிடிக்க அவன் பயந்து நடுங்கிண்டு கைய உதற அவன் ஓட இவர் துரத்த இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அனந்தாழ்வான் மனைவி முழிச்சுருக்க இவன் ஓட அவரும் விடல. நில்லுடா நில்லுடா, கைங்கரியத்தையா தட்டி பறிக்கிறா, திருடா நில்லுடா அப்படின்னு சொல்ல வேர்க்க விறுவிறுக்க அந்த பயவோட ஒரு ஸ்திதியில அனந்தாழ்வானால் அவனை பிடிக்க முடியாமல் போக எடுத்தார் கையில இருந்த கடப்பாரி வீசி அடிச்சா. இவன் அடிக்கவும் அந்த பய கரெக்டா திரும்பி பார்க்கவும் தாடையில போய் அடிச்சு ரத்தம் சொட்டித்து அப்படியும் ஓடுறான். இவரு அப்படியும் துரத்துறாரு. அவர் மனைவி பார்த்துட்டே இருக்கா. கிடுகிடுன்னு பய ஓடுறான். சன்னதிக்குள்ள நுழைஞ்சுட்டான். உள்ள நுழைஞ்சான், மறைஞ்சு போயிட்டான் அந்த பய. உடனே அப்பதான் அர்ச்சகர்கள் எல்லாம் பார்க்கிறா. ஸ்ரீனிவாசனுடைய அர்ச்சாவதார மூர்த்தியினுடைய தாடையிலேந்து ரத்தம் வழியறது சொற்றது. நடுங்கி போயிட்டு அவ அத்தனை பேரும். அது மலையப்ப சுவாமிக்கு அப்படிதான் ஆயிடும். அவர் அழகா அந்த புத்து கீழே உக்காந்துட்டு இருக்கும் போது பால் குடிக்கும் பொழுதும் அழகா அந்த மாட்டுக்காரன் ஒரு கோடாரி எடுத்து வீச மாடு மேல படப்புறான். இவர் தலையை தூக்க இவர் தலை மேல பட்டு நிறைய அடி வாங்கியிருக்காரு பெருமாள். பாவம் நிறைய அடி வாங்கி கிருப பண்ணக்கூடிய ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. அதனாலதானே தொண்டைமா சக்கரவர்த்தி தைரியமா போய் சரணாகதி பண்ணா. பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போல. அப்பேற்பட்ட பெருமாள் தொண்டைமான் சக்கரவர்த்திக்காக பிணத்தை கூட எழுப்பி விட்ட கருணாசாகரன் ராமானுஜ சிஷ்யன் எனக்காக வந்திருக்கானே, அவனுக்கு ஒத்தாச பண்ணணும்னு போய் அடி வாங்கின்னு நிக்கல. எல்லாரும் பயந்து நடுங்க பின்னாடி. ஓ நீதானா அப்படின்றார் அனந்தாழ்வான். நீர்தானா? ஏதோ வந்தோமா பூ கட்டி போட்டாமா வாங்கிட்டோமான்னு இல்லாம அதென்ன கைங்கரியத்தை தட்டி பறிக்கிறது, ஜாகிரத அப்படின்னு மிரட்டுற. இவாள்லாம் பயப்படுறா. பெருமாள் தாடலையும் ரத்தம் வர்றது. இவரோ கோபமா பெருமாளை கத்துறார். என்னத்த சொல்றதுன்னு தெரியல, இவாளுக்கு எப்படி ரத்தத்தை நிறுத்துறதுன்னு தெரியல. உடனே அவ சொன்னா, சுவாமி எது எப்படியோ பெருமாள் தாடையில ரத்தம் வர்றது எங்களால காண சகிக்க முடியல. அவர் நினைச்சார் நல்ல சரியான தண்டனை தான் கொடுத்திருக்கோம் பெருமாளுக்கு. என்ன எவன் யம தர்மராஜன் சூரியன் முதற்கொண்டு எல்லாரையும் சாட்சியா வச்சுண்டு பிராரப்த கர்மாவெல்லாம் கணக்கு பண்ணி நரகமா சொர்க்கமா மோட்சமா தீர்மானிக்கிறானோ, எவன் வெண்ணை கலவில உரலிடை ஆப்புண்டிருந்து அப்படியே நடுங்கி அழுதானோ, அவன் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு துவாபரயுகத்துக்கு அப்புறமா இப்படி வசமா மாட்டிண்டு அடி வாங்கின்றது யார்கிட்டன்னா திருமலை அனந்தாழ்வான் கிட்ட. தேவையா பெருமாளுக்கு? இதனாலதான் நம்மாழ்வார் சொன்னார், பத்துடை அடியவர்க்கு எளியவன். அவ்வளவு சௌலபியம். ராமானுஜ சிஷ்யன்னோன துள்ளி குதிச்சு ஓடி வந்துட்டானா கருணாசாகரன். ஆனா இவருக்கு அந்த கருணை எல்லாம் பெருசாப்படலை. எப்படி என் கைங்கரியத்தை தட்டி பறிக்கலான்னு கோபம். உடனே பட்டர்கள்லாம் சொல்றார், தயவு செஞ்சு இந்த ரத்தத்தை நிறுத்துங்க, பெருமாள் சாடையிலேருந்து வெளியறது என்ன. உடனே அனந்தாழ்வான் பார்த்தார், பச்சை கற்பூரத்தை எடுத்தார், நன்னா அப்பினார். நன்னா பதம் பார்த்து கொடுத்து கடப்பார அடிச்ச கடப்பார பதம் பார்க்க தாடையில நன்னா வெள்ளவளேன்னு வச்சா. அது ஒரு ஸ்டைலா எடுத்து வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்கு. நீங்க மட்டும் அது இல்லாம திருப்பதி பெருமாளை பார்த்தா இவர் யாரோ அப்படின்னு இன்னி வரைக்கும் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் என்னடான்னா அந்த தாடையில காயமும் அதற்கு அழகா அனந்தாழ்வான் வச்ச பச்சை கற்பூரமும் வெள்ளவளேன்னு பெருமாள் நெத்தியில திருமண் இருக்க மாதிரி கரெக்டா மூக்கு கீழே வாய்க்கு கீழே தாடையில வெள்ளவளேன்னு ரவுண்டா இந்த வெண்ணெய் தின்னுட்டு சுட்டிண்டா மாதிரி ஒட்டிண்டா மாதிரி அங்க ஒரு வெள்ளவளேன்னு ஒரு பச்சை கற்பூரம். என்னன்னா அன்னைக்கு அடிச்ச அடியோட காயம் இன்னும் ஆறலையாம் பெருமாளுக்கு. 1000 வருஷம் ஆச்சு. எப்படி அடிச்சிருப்பாரு பாத்துக்கோங்க.
பெருமாளே அடி வாங்குறாருன்னா இவர்கிட்டலாம் நம்ம மாட்டினோம்னா நம்ம நிலைமை என்னத்துக்கு ஆகும்? ராமானுஜ சிஷ்யன்ற பலம் பெருமாள் வரைக்கும் அடி வாங்குவாளாம். ஏன்னா அப்பேற்பட்ட ஆச்சாரிய சம்பந்தம். அழகா வச்சகர் இனிமேல் இங்கேயே நிக்கணும், மாலை வரும் போட்டுக்கணும், அதை விட்டுட்டு அங்க வந்து இங்க வந்து ஏதானும் தொந்தரவு தந்தீரோ ஜாகிரத அப்படின்னு மிரட்டுற. பெருமாள் அடி இனிமேல் அந்த பக்கம் வரவே மாட்டேன், தாசன் 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 பெருமாள் கஞ்ச ஆரம்பிச்சார். 30 முக்கோடி தேவர்களும் இந்திரனும் சந்திரனும் பிரம்மாவும் எவன் முன்னாடி கைகட்டி வாய்புத்தி அடியேன் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போலே வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய் எந்த ஆண்டாளும் புலம்பினாளோ அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையான் அப்பா அப்படின்னு அலர்மேல் மங்கா சிரிச்சா. தேவையா உமக்கு? ராமானுஜ சிஷ்யன்னா கொஞ்சம் ஜாகிரதையா இருக்க வேண்டாமே? ராமானுஜ சிஷ்யர்கள்னா தெரிய வேண்டாமோ? அகலகில்லேன் இறையம் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. இத வேற சொல்றார், அம்மா அலர்மேல் மங்கா பாத்துக்கோங்க, ஆத்துக்கார அந்த பக்கம் வரவிடாது, வந்தாரோ ஜாகிரத அப்படின்னு. எல்லாரும் அசந்து போனா மலையப்ப சுவாமி அடிச்சுட்டு மலையப்ப சுவாமிய மலையப்பனுடைய ஊர்ல நின்று மிரட்டுறதுக்கு என்ன ஒரு தைரியம் வேணும்? ஆண்டாள் அழகா திருப்பாவையில சொல்வா, செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடி. அந்த வாக்கியம் அனந்தாழ்வானுக்கு தான் சொல்லணும். பெருமாளை அவர் நிக்கிற இடத்த அடிச்சுட்டு வராகமூர்த்தி பார்த்தா சும்மா இருக்க வேண்டியது தானே, எல்லாரும் என்ன மாதிரி தேவேன்னு சமத்தாவா இருப்பா அப்படின்னு பாக்குற மலையப்ப சுவாமி பார்த்தா நன்னா அடிச்சான் அப்படின்னு அப்படி பல்லெல்லாம் சரி பண்ணிட்டு காடையெல்லாம் அப்பா அப்படின்னா. ஆச்சரியம். இன்னைக்கும் அந்த கடப்பாறைய மலையப்ப சுவாமி சர்வ ஜாகிரதையா வச்சுருக்கார். எங்கடா வச்சுருக்காருன்னா, கோவிலுக்குள்ள நுழையும் பொழுது அந்த ராஜகோபுரத்துல நுழையும் இல்லையா, கீழே ஜலமெல்லாம் ஓடிட்டு இருக்கும், நம்ம கால் நினைச்சு அங்கதான் கரெக்டா கோவிலுக்குள்ள நுழையிற இடம். வரிசையில் நின்றுட்டு சரியா திரிவேணி சங்கமம் மாதிரி 50 ரூபாய் டிக்கெட்டு, 300 ரூபாய் டிக்கெட்டு, தர்ம தரிசனம் எல்லாம் ஒன்னா கலக்கிற ஒரு இடம் அந்த இடம். அழகா அங்க பார்த்தோம்னா வலதுகை பக்கம் மேல பார்த்தோம்னா ஸ்ரீ அனந்தாழ்வான் கடப்பாறை, அனந்தாழ்வான் குரோபார் அப்படின்னு எழுதி மாட்டி வச்சிருப்பா. நான் எப்ப உள்ள நுழைஞ்சாலும் அந்த குரோபாரை மானசீகமா எடுத்துட்டு போவேன். ஒழுங்கா மட்டும் காட்சி தரல ஓய் பறக்கும் அப்படின்னு. அது ஒரு உரிமைதான் நமக்கு. என்ன அவர் அளவுக்கு பக்குவமா பக்தியா அந்த கடப்பாறைய பார்த்துட்டு போனாலே பெருமாள் நல்லா தரிசனம் தரும். அது மட்டும் நான் கண்கூடா அனுபவிச்ச ஒரு உண்மை. அதனால இனிமேல் எப்ப திருப்பதி போனாலும் முதல்ல கடப்பாறை நல்லா தரிசனம் பண்ணி மானசீகமா கையில எடுத்து அடியேன் ராமானுஜதாசன் அடியேன் அனந்தாழ்வான் தாசன் அந்த கடப்பாறை தூக்கிண்டு போங்கோ, ராஜ மரியாதை உமக்கு திருப்பதியில சத்தியமா உண்டு, சந்தேகமே வேண்டாம். இன்னும் அந்த கடப்பாறை சாட்சியா இருக்கு. அத்தனை சிரேஷ்டம் ராமானுஜ சிஷ்யன்னா சும்மாவா? அதனாலதான் ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே. அதனால இனிமேல் மலையப்ப சுவாமியுடைய சாடையில இருக்க வெள்ளைய பார்க்கும் போதெல்லாம் திருமலை அனந்தாழ்வான நினைச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கும் அவர் வெட்டின ஏரி அங்க இருக்கு, ராமானுஜ குளம் இன்னும் இருக்கு. இன்னைக்கும் அவரும் அவர் மனைவியுமா உண்டாக்கின அந்த திருநந்தவனம் ரொம்ப அழகா இருக்கும். உள்ள போனாலே ஒரு தெய்வீகம். அந்த இடத்துல ஒரு குடிசையை போட்டுட்டு தான் ஸ்ரீ அனந்தாழ்வானும் அவர் பாரியையும் அங்கே வாழ்ந்தார்கள். இன்னைக்கும் அனந்தாழ்வானுடைய வம்சத்தார் அங்க வாழ்ந்துட்டு அடியேன் வாரத்துல போய் சேவிச்சிருக்கேன் அந்த மகாத்மா அனந்தாழ்வான் வம்சத்தார். ராமானுஜ சிஷ்யர்கள் சோட போக மாட்டார்கள். ராமானுஜரை பிடிச்சவர்களை பெருமாள் கூட ஒத்தாக பண்றதுக்கு ஓடி வருவார். ராமானுஜரை பிடிச்சவர்கள்கிட்ட இருந்து அடி வாங்கிறது கூட தன் பாக்கியம் பெருமாளே நினைக்கிறார். அப்ப உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. சர்வத்திர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.